திமுக அரசாங்கம் இந்த மாவட்டத்துக்குன்னு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டாடல. ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா? அதிமுக அரசு தான் மக்கள் அரசு. மக்கள் அரசு அதிமுக அரசு. மக்கள் விரோத அரசு திமுக அரசு. மக்கள் விரோத திமுக ஆட்சியில மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாம் கொண்டு வந்த அற்புதமான திட்டம். இங்க பெண்கள் இருக்காங்கல்ல, நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அம்மா எண்ணத்திலே தோன்றியது, இப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் உரிய நேரத்திலே திருமணம் நடைபெற வேண்டும். அதற்காக அற்புதமான திட்டத்தை அறிவித்தார்கள். தாலிக்கு தங்கம் திட்டம். ஒரு பவுன் 50,000 ரூபாய். பல குடும்பத்தில் தாலிக்கு கூட தங்கம் வாங்க முடியாத நிலையில் இருக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தின் மூலமாக தங்கம் வழங்கப்படும். அதோட திருமண உதவி திட்டம் 50,000, 25,000 அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். பல லட்சம் பேருக்கு கொடுத்தோம். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இதை கூட பொறுக்க முடியாத ஸ்டாலின் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டார். ரத்து பண்ணவர்களுக்கு இந்த தேர்தல் மூலமாக ஏழை மக்கள் கொடுக்கின்ற தண்டனை தோல்வி. அதே போல நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பள்ளியில் படிக்குது. இங்க பெரும்பாலும் விவசாயம் தான். இங்க இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். விவசாயிகள், விவசாய தொழிலாளி, அவை 2 மக்களையும் கொண்ட பூமி இந்த திருப்பத்தூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்தால்தான் வாழ்க்கை நடத்த முடியும். அப்படிப்பட்ட அடித்தட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளுக்கு அம்மாவுடைய அரசு நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தினோம் விவசாயிகளுக்காக. இன்றைக்கு அந்த விவசாயியுடைய குழந்தை, ஏழை குழந்தைகள், மாணவ மாணவி, அவர்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 41% படிக்கிறாங்க. இந்த 41% மாணவ மாணவிகள் திறமையானவர்களாக விஞ்ஞான கல்வி அவர்களுக்கு கிடைக்க என்பதற்காக அம்மாவுடைய சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட திட்டம் மடிக்கணினி திட்டம், லேப்டாப். தமிழ்நாட்டில் 52,30,000 பேர் கொடுத்தோம். 52,30,000 பேர் கொடுத்தோம். 7,300 கோடி அதிமுக அரசு செலவழிச்சது. இதனால மாணவர்கள் அறிவுபூர்வமான கல்வி, திறமையான மாணவர்களாக உருவாக்கப்பட்டோம். அதிக மதிப்பெண் பெற்றார்கள். உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு அரசு வழியிலே கிடைத்தது. இங்கே வந்திருக்கின்றீர்களே உழைக்கின்ற மக்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த லேப்டாப் மூலமாக விஞ்ஞான கல்வியை அம்மா கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் கொடுத்தது. ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவருடைய கண்ணை உறுத்தி அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான திட்டத்தை ரத்து செய்த முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின்.